புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மையே ஒப்புக்கொடுத்து இந்த நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி நாமும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். திருப்பாடல் 145 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் என்கிற ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள் நாம் அவரை புகழ்வதற்காக அருளப்பட்ட வார்த்தைகள். அவர் எல்லாவற்றிலும் நீதியோடு செயல்படுகிறவர். உங்களுக்கும் அவர் நீதியை பரிசாய் வழங்குகிறார். ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவது, ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை இம்மட்டுமாய் ஆசிர்வதித்த தேவன், உங்களை இம்மட்டுமாய் உயர்த்திய கடவுள், உங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தின அந்த ஆண்டவர், இந்த கிருபை நிறைந்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்பவராக, உங்களை உண்டாக்கிய அந்த ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுபவராக இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் உங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், உங்களுக்கு இரக்கத்தை பரிசாக தருகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவது, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். இந்த அற்புதமான ஆண்டவர் உங்களையும் அவருடைய மாட்சியை பற்றி பேசுவதற்கு ஆற்றலையும் வாய்ப்பையும் அருளுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், விடுதலையை வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவரை புகழ்ந்து பாடவும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை நிறைந்த கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் வாழ்வு, அவரே எங்கள் நீதி, அவரே எங்கள் அரசர் என்று நம்பி உமது திரும்ப நிற்கிற இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய தெய்வீக கரத்திலே
எங்களையும் எங்களுடைய எல்லா பணிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் கொடுக்கிற அந்த நிறைவையும் நீர் கொடுக்கிற உண்மையையும் நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தாரும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியத்திலும் உடைய தெய்வீக இரக்கம் எங்களை தாங்கி நிற்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.